ஜெயங்கொள்ளணுமா? ஜெயங்கொள்ளணுமா? ஜெயங்கொள்ளணும். நான் சொல்கிறேன், ஜெயங்கொள்ளணும். நம்ம ஜெயித்தாத்தா, இங்கே ஜெயிச்சாதான் அங்கே போக முடியும். ஏன்னா தேவன் நினச்சார், பிசாசே உன்னை வச்ச நெய்யே எனக்கு மேலே என்ன செய்யணும், உன்னை உயர்த்தணும்னு நினச்சேன். ஆனால் மண்ணினால் ஒரு மனிதனை உண்டாக்கி உன்னை தோற்கடிக்க பண்ணி, நல்லா விளைங்க, உன்னை தோற்கடிக்க பண்ணி அந்த மனுஷனை எல்லா விதத்திலும் ஜெயங்கொள்ள வச்சு என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன். இதுதான் தேவ திட்டம், இதுதான் தேவ திட்டம். இந்த தேவ திட்டத்தை குழைச்சி போடத்தான் என்ன செய்யறா, பிசாசு கட்டிகிட்டே இருக்கிறா, கட்டிகிட்டே இருக்கிறா, ஒவ்வொன்றையும் கட்டுறா, வியாதியில் கட்டுறா, சாபத்தில் கட்டுறா, தலைமுறை கிரியைகளை கட்டுறா, கட்டிகிட்டே இருக்கிறா. ஆனால் எல்லாவற்றிலும் எப்படி ஜெயிக்கணும்னு தான் இன்னைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். எப்படி நம்ம அதிலிருந்து விடுதலை ஆகணுங்கிறது தான் தேவன் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசுறார். அப்ப இன்னைக்கு ஏசப்பா சொன்னார், நீ எல்லாவற்றிலும் ஜெயங்கொள்ள வேண்டும். ஆமென் என்று சொல்லுகிறவர்கள் நல்லா கரந்தட்டி, நல்லா கரந்தட்டி, நல்லா கரந்தட்டி.